பைபிள வாசிக்க உங்க உயிரையே பணயம் வைக்க வேண்டியிருந்தா, இப்படிப்பட்டா உங்க குடும்பமே சாகும்னு தெரிஞ்சும் அத வாசிப்பீங்களா? இது என்ன கற்பனையா? இல்லங்க, இதுதான் உண்மை. பல லட்சம் கிறிஸ்தவர்களின் உண்மை நிலை. ஓப்பன் டோர்ஸ் மற்றும் டிஜிட்டல் பைபிள் சொசைட்டியின் புதிய அறிக்கை சொல்லுது. பல நாடுகள்ல பைபிள் இல்லாம விசுவாசிகள் வறட்சியில் தவிக்கிறாங்க. சோமாலியா, ஆப்கானிஸ்தான், ஏமன், வடகொரியா, மொரிட்டானியா போன்ற நாடுகள்ல ஒரு பைபிள் வசனம் உங்க உயிருக்கே ஆபத்தா நேரிடும். அத்துடன் காங்கோ, நைஜீரியா, எத்தியோப்பியா, சீனா, இந்தியா போன்ற தேசங்கள்ல லட்சக்கணக்கான விசுவாசிகளுக்கு வேத வார்த்தை மறுக்கப்படுது. இங்கு தேவாலயங்கள் அழிக்கப்பட்டு விநியோகிப்பாளர்கள் கொல்லப்பட்டு விசுவாசிகள் வேட்டையாடப்படுவதற்கு காரணம் இந்த பைபிள் தடையாகும். இது தற்செயல் அல்ல, இது ஒரு திட்டம் என்கிறார் ஓப்பன் டோர்ஸ் அமெரிக்கா தலைவர் ரியான் பிரவுன். கிறிஸ்தவர்களை பைபிளில் இருந்து பிரிப்பது அவர்களின் நம்பிக்கை மற்றும் சமூகத்தை உடைக்கும் ஒரு தந்திரம் என்று கூறுகிறார். மலேசியாவின் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் கிறிஸ்தவராக வளர்ந்தாலும் ஒருபோதும் பைபிளை கண்டதே இல்லை என்று கூறுகிறார். ஆனால் ஒரு ரகசிய திட்டத்தின் மூலம் அவருக்கு பைபிள் கிடைத்த போது நிலைமை மாறியது. அன்றிலிருந்து இயேசுவை அறிந்து கொண்டேன் என்று அவர் கூறுகிறார். உலகம் முழுவதும் பைபிளை பெற முயற்சிப்பது கூட ஆபத்தையும் வேதனையையும் ஏற்படுத்துகிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் பணயம் வைத்து தேவனுடைய வார்த்தையை தங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதுகிறார்கள். அன்புக்குரிய இயேசுவை, உம்மை அறிய ஆபத்தில் இருப்பவர்களை நீர் பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையாகிய ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்கச் செய்தருளும். Explore the ArtConnect app's news section now